அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ்நாட்டோட பாரம்பரிய அடையாளத்தில் ஒன்றான கற்பகத்தரு அப்படின்னு சிறப்பிக்கப்படக்கூடிய பனைமரத்தை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பனைமரம்ன்றது தமிழகத்தோட தேசிய மரம் அப்படின்ற ஒரு சிறப்பு அந்தஸ்தையும் பெற்றிருக்குது. இந்தியாவிலேயே நம்மளோட தமிழ்நாட்டில் தான் பனை மரங்கள் அதிக அளவில் இருக்குது. அதிலும் குறிப்பாக தென் தமிழக பகுதிகளான நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பனை மரங்கள் அதிக அளவில் காணப்படுது. இதை ஆங்கிலத்தில் பல்மைரா அப்படின்னு சொல்கிறோம். இது புல் இனத்தை சேர்ந்த ஒரு தாவரமாகும். பனைமரத்தை பொதுவாக யாரும் பயிர் செய்கிறதில்ல. அது இயற்கையிலேயே தானாகவே வளர்ந்து வருது. இது சுமார் 30 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இதுக்கு கிளைகள் கிடையாது. இதனோட உச்சியில் கிட்டத்தட்ட 30லேருந்து 40 வரையிலான விசிறி வடிவ ஓலைகள் வட்டமாக அமைஞ்சிருக்கும். பனைமரத்தில் மொத்தம் 34 வகை பனைமரங்கள் இருக்குது. இதன் தாயகம் ஆப்பிரிக்கா. ஒரு பனைமரம் நல்லா வளர்ந்து பாலை விடுறதுக்கு குறைஞ்சது 10லேருந்து 15 வருஷம் ஆகும். நன்கு வளர்ந்த ஒரு பனைமரம் சுமார் 100 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். பனைமரத்தோட வேர்கள் மண்ணுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போய் உறுதியாக நிற்கிறதால கடும் புயல் அடித்தா கூட இது அசையாமல் நிற்கும். பாதிப்பு எதுவும் வராது. இதனால் இந்த பனைமரத்தை குளத்த கரையில், தோட்டத்து வரப்புகளில், வயல்களின் வரப்புகளில் அதிக அளவு வளர்த்தாங்க. பனைமரத்தின் வேர்கள் மண்ணுக்குள் ஆழமாக போய் தனக்கு தேவையான தண்ணியை தானே எடுத்துக்குங்கிறதால தனியாக தண்ணீர் இதுக்கு பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. உரங்கள் போட வேண்டிய அவசியமும் இல்லை. பனைமரம் ஒரு சிறந்த பணப்பயிர். இதன் அனைத்து பாகங்களுமே நமக்கு உபயோகப்படுது. இதிலேருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பொருட்கள் நமக்கு கிடைக்கிது. குறிப்பாக பனை ஓலை, பனங்கட்டை, நுங்கு, பதநீர், கல், பனங்கிழங்கு, பனம்பழம், தவுன், கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பனை வெல்லம், பனை நார் போன்ற இயற்கையான பொருட்கள் நமக்கு கிடைக்கிது. 5 வருடங்கள் வளர்ந்த பனை மரத்தில் 1000லேருந்து 1500 சல்லி வேர்கள் இருக்கும். மழைக்காலங்களில் மழை பெய்யும் போது இந்த 1500 சல்லி வேர்களின் வழியாக மழை நீர் பூமிக்கு அடியில் ஒரு பெரிய பைப்பில் தண்ணீர் போவது போல் சென்று கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல நூற்றுக்கணக்கான பனை மரங்கள் இருந்தால் இந்த சல்லி வேர்களின் வழியாக செல்லும் மழை நீர் ஒரு பெரிய குளம் போல பூமிக்கு அடியில் தேங்கி நிற்கும். இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். ஒரு வளர்ந்த பனை மரம் 15,000லேருந்து 20,000 லிட்டர் தண்ணீரை மழை காலத்தில் பூமிக்கு அடியில் சேர்த்து வைக்கும் திறன் உடையது. எனவே பல்லாயிரக்கணக்கான பனை மரங்கள் வளரும் பொழுது ஒரு பெரிய குளம் போல அல்லது ஏரி போல பூமிக்கு அடியில் தண்ணீரை சேர்த்து வைக்கும். எனவே நம்முடைய ஊரில் உள்ள நீர்நிலை பகுதிகளிலும், குளம் குட்டைகள் வயல்கள்லையும், வரப்புகள்லையும், ஆற்றங்கரை ஓரங்களையும் நிறைய பனை விதைகளை நட்டு அடுத்த தலைமுறைக்கு நம்ம நிலத்தடி நீரை பெருக்கணும். இதனால் மண் வளமும் மழை வளமும் பெருகும். பனை விதை விழும் காலங்களில் அதனை சேகரித்து தரிசு நிலங்களில் சும்மா நம்ம வீசிட்டனாலே போதும். மழை பெய்கிறப்போ அது தானாகவே முளைச்சி தழைக்கும். எந்த விதமான பராமரிப்பும் தேவையில்லை. ஆடு மாடுகள் கடித்தா கூட அதன் வளர்ச்சி பாதிக்காது. பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த இயற்கை பானமான பதநீர் கோடை காலத்தில் நம்மளோட தாகத்தை தீர்த்து வைக்கிறதோட உடலிற்கு குளிர்ச்சியும் கொடுக்கும். பனைமரத்தில் ஒரு பானையை வெட்டிட்டு அதில் சுண்ணாம்பு தடவப்பட்ட மண் குடங்களை கட்டி வைப்பாங்க. அந்த வெட்டப்பட்ட பாலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசிகிற திரவம் பானைக்குள்ளே சேகரிக்கப்படும். இது சுண்ணாம்புடன் சேரும் இந்த திரவம் தான் பதநீர் அப்படின்னு அழைக்கப்படுது. உடலுக்கு தேவையான சக்தியையும் குளிர்ச்சியையும் தரும். கோடை காலமான மாசி மாதம் முதல் வைகாசி மாதம் வரை பதநீர் அதிக அளவில் உற்பத்தியாகும். அடுத்ததாக பனை வெல்லம், அதாவது கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. முற்காலத்தில் நமது முன்னோர்கள் இதை அதிக அளவில் உணவில் சேர்த்துக்கிட்டதால நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தாங்க. பதநீரை பக்குவமாக காய்ச்சி சிரட்டைகளில் ஊற்றி இந்த கருப்பட்டி வெல்லம் தயாரிக்கப்படுது. உடன்குடி பகுதியில் தயாரிக்கக்கூடிய இந்த கருப்பட்டிக்கு தனி மவுசு இருக்குது. இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் இது அதிக அளவில் உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதியும் செய்யப்படுது. பதநீர்லேருந்து கருப்பட்டி தயாரிக்கிற மாதிரியே இந்த காய்ச்சிய பதநீரை மண் பானைகளில் ஊற்றி மண்ணுக்கு அடியில் புதைச்சி வச்சுடுவாங்க. அதுலேருந்து பனங்கற்கண்டு உற்பத்தி செய்கிறாங்க. இந்த பனங்கற்கண்டுலேயும் பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்குது.
ஒரு பனை மரத்திலிருந்து சராசரியாக 5 கிலோ கருப்பட்டியும் 10 கிலோ பனங்கற்கண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு பாலில் இந்த பனங்கற்கண்டை சேர்த்து காய்ச்சி கொடுக்கும்போது உடல் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பனை மரத்தில் ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில், குறிப்பாக கோடை காலங்களில் நுங்கு அதிக அளவில் விளையும். ஒரு நுங்கு காயில் 3 கண் நுங்குகள் இருக்கும். இந்த நுங்குகள் உடலுக்கு குளிர்ச்சியை தந்து நம்மளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். இதை ஐஸ் ஆப்பிள் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த நுங்கில் வைட்டமின் பி, இரும்புச்சத்து, கால்சியம், ஜிங்க், பொட்டாசியம் போன்ற பல்வேறு சத்துக்கள் இருக்குது. இதில் அடங்கி இருக்கிற சத்துக்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை தர்றதோட உடல் வெப்பத்தையும் தணிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய அம்மை நோய்களை தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த நுங்கு. பனை மரத்துலேருந்து கிடைக்கிற பனம் பழங்கள்லேருந்து இந்த கொட்டைகளை பிரித்து எடுத்து அதை ஊனி வைப்பாங்க. அதை மண்ணில் ஊனி வைக்கும் பொழுது அது முளைச்சி வளர்ந்து அதுலேருந்து 90 நாட்களில் நமக்கு இந்த பனங்கிழங்கு கிடைக்கும். தை மாதங்களில் அதிக அளவு மார்க்கெட்டில் நமக்கு இது கிடைக்கும். பனங்கிழங்கில் நமக்கு எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை சாப்பிடும் பொழுது நம்ம பரம்பரைக்கே சர்க்கரை நோயின்றது வராது. மேலும் இது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது. இதில் நார் சத்து அதிகம் இருக்கிறதால மலச்சிக்கல் தீரும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கால்சியம் சத்து நிறைஞ்சி இருக்கிறதால தசை வளர்ச்சிக்கும் எலும்புகளின் உறுதித்தன்மைக்கும் ஏற்றது. இரும்பு சத்து குறைபாடு, அதாவது அனிமியாவுக்கு ஏற்ற உணவு இது. இது இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்குது. நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகும். ஓமேகா 3 இதில் நிறைய இருக்குது. பனை மரத்தில் காய்க்கிற அந்த நுங்கு காய்கள் பழுத்து போயிடுச்சுன்னா அதுலேருந்து நமக்கு பனம்பழம் கிடைக்கும். இந்த பனம்பழத்துலேயும் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. அதனால தான் கிராமத்தில் பனம்பழம் 10 செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. இந்த பழம் உள்ளுக்குள்ளே சாறு கலந்த நார்களுடன் கூடிய சத அமைப்பில் இருக்கும். நல்லா பழுத்த பழத்தை நம்ம வெட்டும்போது நல்ல வாசனை வரும். பனை மரத்தில் இருக்கிற இலைகள் தான் பனையோலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பனையோலை பல வருஷங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதாவது இப்போ பேப்பர் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, இந்த பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் இந்த பனை ஓலைகளில் தான் குறிப்புகள் எழுதினாங்க. அதைத்தான் நம்ம சுவடிகள்னு சொல்கிறோம். இந்த பனை ஓலைகள்லேருந்து விசிறிகள், பாய்கள், பெட்டிகள், கூடைகள் மற்றும் பல கைவினைப் பொருட்கள் உற்பத்தி செய்கிறாங்க. இப்போல்லாம் பனை ஓலை தொப்பிகள், ஹேண்ட்பேக், அந்த மாதிரி பல கைவினைப் பொருட்களையும் இதை செய்கிறாங்க. ஒரு பனை மரத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு 150லேருந்து 180 லிட்டர் பதநீர், ஒரு 25 கிலோ கருப்பட்டி, 20 கிலோ பனைநார், 10 கிலோ விறகு, 6 பாய், 2 கூடை முதலியவை நம்ம கிடைக்கும். பனை மரத்தோட அனைத்து பாகங்களுமே பயன்படுறதால தான் இதை கற்பகத்தரு அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நிலத்தடி நீரை பெருக்கி மண் வளமும் மழை வளமும் காப்பாற்ற பனை விதைகளை சேகரித்து நம்மை சுற்றியுள்ள தரிசு நிலங்களிலும் ஏரி குள கரைகளிலும் புதைத்து வைப்போம். நமது அடுத்த தலைமுறைக்கு வளம் சேர்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.